ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிப்பிக்ரோட் சமையல். இந்த வீடியோட ப்ரீவியஸ் சாப்டரோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கு. அது போயிட்டு வந்து இது பாருங்கள். இல்லைன்னா உங்களுக்கு கதை புரியாது. அப்போ விளவல பேசாமல் கதைக்குள்ளே போயிடலாமா? சாப்டரோட ஸ்டார்டிங்கில் அதிலிருந்து அந்த வெள்ளை ஷர்ட்டு போட்டவன் நீதான அந்த குப்பை லிங்ஃபேங், இவனை நம்ம கூட கூட்டிட்டு போனால் நமக்கு தான் டேஞ்சரு. அப்போ ஹீரோ பேசும்போது வார்த்தையை கவனமாக பார்த்து பேசலா. நீ என்ன குப்பைன்னு கூப்பிடும்போது உன் பவர் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இருக்கியா? நீ அந்த கூட்டத்தில் இருந்த கொண்ட முடிக்காரன் லிங்ஃபாங், நீ அதை மறந்து விடு. நீ அதை நினச்சி வருத்தப்படாத. அதிலிருந்த இன்னொருத்தன் அந்த வெள்ளை ஷர்ட்டுக்காரங்கிட்ட, டேய் பேசாமல் இருடா பிரதர் லிங்ஃபாங், என்னோட ஃப்ரெண்டு கொஞ்சம் பவர்ஃபுல் தான். அவனுக்கு நேச்சுரலாக கொஞ்சம் அரகண்ட் இருக்குது. அதனால நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்காதீங்க. அந்த கொண்ட முடிக்காரன் ஹீரோ, அவன் உன்னை போல் கொஞ்சம் புத்தியாவது இருந்தாலும் பரவாயில்லை. என்னோட ஃப்ரெண்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்ததை, அவனோட பேர் ஜிங்ஃபான். அவன் 8th லெவல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்டேட்டில் இருக்கான். இது எங்களோட குட்டி சிஸ்டர் ஜின் யூ. என்னோட பேர் கியூன். எனக்கு பின்னாடி இருக்கவனோட பேர் டே, அது நானே சொல்லிக்கிறேன். ஹாய் லிங்ஃபாங், என்னோட பேர் ஹேண்ட்மேன். ஹீரோ, நான் அவ்வளோ பவர்ஃபுல் கிடையாது, ஆனாலும் என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணுறேன். அந்த கொண்ட முடிக்காரன், நல்ல முடிவு பண்ண லிங்ஃபாங். நாம் எல்லோரும் டீமாக சேர்ந்த கொஞ்சம் அதிகமாக பீஸ்ட் கோர்ஸை கலெக்ட் பண்ணலாம். இப்போ அந்த ஜிம்போடி, டேஞ்சரை வரும்போது நான் பயந்து ஓட மாட்டேன். என்னோட டீமுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் நமக்கு முன்னாடி இருக்கிற மலை ஏறினா அதுக்கப்புறம் டார்க் ஃபாரஸ்டில் போயிடலாம். அப்போவா இப்போவே கிளம்பிடலாம். அங்கேருந்து பேனல் கட் பண்ண அந்த வெள்ளை சட்டுக்காரனும் அந்த கொண்டை போட்டவனும் அந்த ஜிம்போடியும் 3 பேரும் சேர்ந்து 3 பீஸ்ட்டை ஹன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கொண்ட முடிக்காரன், இப்போ எங்கக்கிட்ட 20க்கும் மேற்பட்ட பீஸ்ட் கோர்ஸ் இருக்குது. இப்போ அந்த வெள்ளை சட்டுக்காரன், நீ இதுக்கெல்லாமா கொண்டாடுட? இதெல்லாம் லோ கிரேடு பீஸ்ட் கோர்ஸு தான். சும்மா இருறா, இது குறைஞ்சபட்சம் டான் மெடிசனுக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமே. அந்த கொண்ட முடிக்காரன், நாம் இனிமே தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நாம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் ஹை கிரேட் மோன்ஸ்டர் எல்லாம் இருக்கும். அது நமக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். நீ எதுக்கு கவலைப்படுற? நம்ம கூட தானே 8th லெவல் மார்ஷியல் ஸ்டேட்டில் உள்ள ஒருத்தர் இருக்கான். அப்போ அந்த ஜிம்போடி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு எர்த்துக்யூக்கு வருது. என்ன இது எர்த்துக்யூக்கா? பார்த்தாங்க 8th லெவலில் இருக்க ஒரு ஏப்பு மோன்ஸ்டரு. அப்போ அதில் இருந்த ஒருத்தன், டேமேஜ், இப்போ தான் இந்த 8th லெவல் மோன்ஸ்டருக்கு வேற நேரம் கிடச்சிருக்கா. அப்போ அந்த ஜிம்போடி வெள்ளை ஷர்ட்டுக்காரங்கிட்ட, டேய் உன்னால் மட்டும்தான்டா இது கூட ஃபைட் பண்ண முடியும். அப்போ அந்த வெள்ளை ஷர்ட்டுக்காரன் ஈவலாக ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொல்கிறா, லிங்ஃபாங், இது வேற ஒரு மோன்ஸ்டர் கூடயும் ஃபைட் பண்ணவே இல்லையே. லிங்ஃபாங், இது உன்னோட நேரம் தான். நீ போய் அந்த ஏப் மோன்ஸ்டரை கில் பண்ணு. அப்போ அந்த கொண்ட முடிக்காரன், ஜிங்ஃபாங், நீ எதுக்காக லிங்ஃபாங்க அந்த மோன்ஸ்டர் கூட ஃபைட் பண்ண புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அது ஒரு 8th லெவல் மோன்ஸ்டர், உன்னால் மட்டும்தான் ஃபைட் பண்ண முடியும் அது கூட. அப்போ ஹீரோ, பரவாயில்ல, இதை கூட நான் ஃபைட் பண்ணிக்கிறேன். அப்போது அந்த கொண்ட முடிக்காரன் கேட்குறான், உங்களால் இதை ஹேண்டில் பண்ண முடியுமா பிரதர்லிங்? அப்போ அந்த ஜிம்போடி யோசிக்கிறான், இவன் எதுக்காக அந்த மோன்ஸ்டர் கூட இவ்வளோ ஃபைட் பண்ணணும்னு அடம் பிடிக்கிறா. ஹீரோ அந்த கொண்ட முடிக்காரங்கிட்ட, நீங்கள் என்னை பற்றி கவலைப்படுறதுக்கு ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து ஜம்ப் பண்ணி, என்னால் முடியாதுன்னு நான் எப்பவும் செய்ய மாட்டேன். எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அந்த ஏப் மோன்ஸ்டர் கூட ஃபைட் பண்ண முடியும்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஹீரோ அந்த மோன்ஸ்டர் முன்னாடி போய் நின்றுட்டு, உனக்காக இவ்வளோ நாளாக ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஸ்கில்லு வச்சுருக்கேன் அப்படி சொல்லி ஒரு அட்டாக். இவங்க எல்லாம் ஷோக்கோட பார்க்குறாங்க. அந்த ஒயிட் ஷர்ட்டுக்காரன், இவனால் ஒரு கொடூரமான மோன்ஸ்டரை கொல்ல முடியுமா? ஹீரோ அங்கேருந்து ஜம்ப் பண்ணி அந்த மோன்ஸ்டர் பின்னாடி ஒரு அட்டாக்கு. அப்போ அந்த மோன்ஸ்டர் பயங்கரமாக கோவத்தோட கத்திக்கிட்டு அட்டாக் பண்ண வரும்போது அந்த கொண்ட முடிக்காரன், லிங்ஃபா அங்கே பாரு, அந்த மோன்ஸ்டர் அட்டாக் பண்ண வருது. ஹீரோ அங்கேருந்து டெர்ரா சொல்கிற, அந்த பீஸ்ட்டை இப்போ நான் கொலை பண்ண போகிறேன், இனிமேல் அது திரும்பி வராது. ஹீரோ அங்கேருந்து ஜம்ப் பண்ணி கையில் பவர் எல்லாம் கேதர் பண்ணி அதோட செஸ்ட்டில் ஒரு அடி. அதோட அந்த பீஸ்டோட சோழி முடிஞ்சிடுச்சு. அப்போ அந்த ஜிம்மன் ஷோக்கோட, இவன் பார்க்குற மாதிரி இல்லை, இவன் ஒரு மோன்ஸ்டர் தான். கொண்ட முடிக்காரன், நீ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பேன்னு நான் நினச்சி பார்த்தது போதும் இல்லை. இந்த ஜிம்போடி கற்றுக்கிட்டே சொல்கிற, லெவல் 9 மோன்ஸ்டரை எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டா நாம் இந்த டார்க் விண்ட் ஃபாரஸ்ட்டில் சாதாரணமாக போயிடலாம். அந்த வெள்ளை சட்டக்காரன் கொஞ்சம் காண்டோட சொல்கிறான், பாடி மட்டும்தான் இருக்குது, மூளையில் ஒன்றும் இல்லை, எதுக்கு இவ்வளோ பெருமைப்படுற? அப்போ அந்த ஜிம்போடி சொல்கிற, ஜிங்ஃபாங், நீ எதுக்கு இப்போ கோவப்படுற? லிங்ஃபாங் பவர்ஃபுல்லு தான். அந்த கொண்ட முடிக்காரன்னு சொல்கிறா, பிரதர் நீங்கள் நினச்சதெல்லாம் தப்பு, லிங்ஃபாங் பவர்ஃபுல் தான், அவன் ஒரு குப்பை கிடையாது. அப்போ ஹீரோ சொல்கிறேன், அந்த குரங்கு என்னோட பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதுக்கே சத்து போயிடுச்சு. அந்த குரங்குக்கு அதோட பேருக்கு தகுதி இல்லை.
பரவாயில்ல, நாம் தொடர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோ ஒன்று நோட்டீஸ் பண்ணுறான். எங்கேருந்து இது காற்றடிக்குது? ஹீரோ அந்த கொண்ட முடிக்காரன்னு கத்திக்கிட்டே சொல்கிறான் அந்த வெள்ளை முடிக்காரங்கிட்ட, டேய் திரும்பி கொஞ்சம் பாருடா. அவன் திரும்பி பார்த்துக்கிட்டே சொல்கிறான், இப்போ எதுக்குடா கத்துறீங்க? அப்போ தான் அவன் பார்க்குறான், அவன் முன்னாடி ஒரு பீஸ்ட்டு வந்து நிற்குது. அவன் ஷோக்கோட பார்த்துட்டு சொல்கிறான், இது ஒரு 9th லெவல் ஸ்பிரிச்சுவல் உல்ஃபு, ஏன் இது இப்போ இங்கே வரணும்? அந்த ஜிம்போடின்னு சொல்கிறான், இது ஒரு கொடூரமான ஸ்பிரிச்சுவல் மோன்ஸ்டர், நாம் இங்கேருந்து தப்பிக்கிறது தான் நல்லது. இப்போ அந்த வெள்ளை முடிக்காரன் சொல்கிறான், நீங்கள் எல்லோரும் என்ன கவர் பண்ணுங்க, இதை நான் டீல் பண்ணுறேன். ஹீரோ அங்கேருந்து, நீங்கள் யாரும் அங்கே போக வேண்டாம். இந்த வெள்ளை முடிக்காரன் கத்திக்கிட்ட சொல்கிறேன், எதுக்கடா மூவ் பண்ணாமல் என்னோட பேக்கில் நிற்கிறீங்க? ஹீரோ அந்த வெள்ளை முடிக்காரங்கிட்ட கடுப்பேற்றுற மாதிரி சொல்கிறான், உன்னோட கல்டிவேஷன் லெவலில் வச்சுட்டு அந்த ஸ்பிரிட் உல்ஃபை ஃபைட் பண்ண முடியாது, இல்லைன்னா இங்கேருந்து ஓடி போயிடு, நான் அது கூட ஃபைட் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்த அந்த ஜெயின்ட் ஆப்பை நான் தான் கொலை பண்ணேன், என்னோட கல்டிவேஷன் கொஞ்சம் ஹையர் லெவலில் தான் இருக்குது. ஃபாங் முட்டாள், நீ என்னோட கொஞ்சம் பவரை பாரு, என்னோட ஸ்வாட் வாரியர் சோல் 8th லெவலில் தான் இருக்குது. அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் உல்ஃபு மேலே ஒரு அட்டாக்கு. ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் உல்ஃபு அது டாச் பண்ணியாச்சு. அப்போ அந்த வெள்ளை சட்டைக்காரன், இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாம் கேதர் பண்ணி அதனால் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்வாடை க்ரியேட் பண்ணி அது மேலே அட்டாக் பண்ணும்போது அதோட 2 கையால் அந்த ஸ்வாடை பிடிச்சாச்சு. அவனை அப்போ கொஞ்சம் பவரோட கேதர் பண்ணி அதை பின்னாடி தள்ளியாச்சு. ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் உல்ஃபு செமையாக காண்டாகி அங்கேருந்து ஸ்பீடாக மூவ் பண்ணி அவனோட வயிற்றில் ஒரு அட்டாக் போட்டு அவனோட பின்னாடி வந்துடுச்சு. கொண்ட முடிக்கார அங்கேருந்து சொல்கிறேன், எனக்கு தோன்றுது அந்த ஜிங்ஃபாங்கால் அந்த ஸ்பிரிச்சுவல் உல்ஃபை தோக்கடிக்க முடியாதுன்னு, ஏன்னா அது 9th லெவலில் இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இப்போ அந்த ஜிப்போடிக்காரன் கேட்குறான், நாம எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ண அந்த ஸ்பிரிச்சுவல் உல்ஃபை கில் பண்ண முடியுமா? அப்போ ஹீரோ அங்கேருந்து கேட்குறான், அந்த ஸ்பிரிச்சுவல் உல்ஃபுக்கு ஏதாச்சும் வீக்னஸ் இருக்கா? அப்போ அந்த கொண்ட முடிக்காரன் சொல்கிறான், நான் புக்கில் படித்த மாதிரி பார்த்தா அதோட தொண்டை பகுதியில் கொஞ்சம் டிஃபென்ஸாக இருக்கும், அதோட தலையை 2ஆக கட் பண்ண நம்மளால் டிஃபீட் பண்ண முடியாத. கொண்ட முடிக்காரன் கொஞ்சம் ஷோக்கோட, வெயிட் லிங்ஃபாங், நீ அதை கில் பண்ண போகிறையா? ஹீரோ அங்கேருந்து ஜம்ப் பண்ணி, எனக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கு, ஏன்னா இப்போ அதை கில் பண்ணி காட்டுறேன். இப்படி சொல்லிட்டு ஹீரோட ஸ்வாட் அந்த உரையிலேருந்து ஒரு மை பவர் ஆஃப் ஸ்வாடுன்னு ஒரு அட்டாக் போய் அந்த ஸ்பிரிச்சுவல் உல்ஃபோட தலையை 2ஆக வெட்டிடுச்சு. மசாலா ஆன் பண்ணி ஹீரோட ஸ்வாட் எடுத்து அந்த உரைக்குள்ளே வச்சுட்டு நிற்கிறான். ஜிம்போடி வாயை பிளந்து ஷோக்காகி, இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹீரோ அங்கேருந்து, இந்த ஸ்பிரிச்சுவல் உல்ஃபு கொஞ்சம் கூட ஃபாஸ்ட் இல்லை, சாதா உல்ஃபு போல தான் இருக்குது. இப்போ அந்த கொண்ட முடிக்காரன், லிங்ஃபாங், உன்னோட மார்ஷல் ஆர்ட் ஸ்கில்லை பார்த்தா உனக்கு ஸ்வாட் வாரியர் சோல் இருக்கும் போலே. ஹீரோ அங்கேருந்து, ஆமாம் என்னோட ஸ்வாட் வாரியர் சோலு தான். அந்த ஜிம்போடி ஸ்பிரிச்சுவல் உல்ஃபுக்கிட்ட இருந்து பீஸ்ட் கோரை எடுத்து வந்துட்டு, நீங்கள் தான் அந்த உல்ஃபை டிபேட் பண்ணது, நீங்கள் தான் இது வச்சிருக்கிறதுக்கு தகுதியானவர். ஹீரோ, இதை நாம் ஷேர் பண்ணிக்கலாம், நாம் விரும்புவதை சொல்லுதானே, கிடைக்கிறது 50-50 ஷேர் பண்ணலாம்னு. ஹீரோ அங்கேருந்து கிளம்பும்போது, என்னமோ ஏதோ நான் கொஞ்சம் மறந்த போல இருக்கே. அப்போ அந்த பேக்கில் இருந்து வெள்ளை சட்டுக்காரன் கீரை கடந்து சொல்கிறான், என்னை இங்கேருந்து காப்பாற்றி கொண்டு போ, அது மட்டும் இல்லாத அந்த பீஸ்ட்டு கூரை பாதி எனக்கே கொடுத்துடு, இல்லைன்னா உங்களை நிம்மதியாக வாழ விட மாட்டேன் நான். நீங்கள் மறக்காதீங்க, ஏன்னா என்னோட அண்ணனுக்கு தெரியும் நான் உங்களை கூட தான் டார்க் விண்ட் ஃபாரஸ்ட்டில் வந்திருக்கேன்னு. ஆமாம், அவனும் நான் பவர்ஃபுல்லு தான், அதுவும் இல்லாமல் யுன்ஹாய் கிளானில் அவுட்ஸ்டைட் ஸ்டூடெண்ட்டும் கூட தான் அவன். இப்போ நோன்பியூல் மார்ஷல் ஆர்ட் ஸ்டேஜில் இருக்கா, எதுக்கு வீணா பிரச்சனை, பாதி அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே. அந்த ஒயிட் சட்டுக்காரன், இப்போ உனக்கு தெரிஞ்சிட்டா, நீ தெரிஞ்சிட்டும் ஏன் உதவி பண்ணாமல் நிற்கிற, உனக்கு நான் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், புத்திசாலித்தனமாக நடந்துக்கோ, எனக்கு ஏதாச்சும் நடந்துட்டா என்னோட அண்ணன் உன்னை சாவும் வர டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பான். அப்போ ஹீரோ, அதுக்கு அண்ணன், அந்த ஒயிட் ஷர்ட்டு முடிக்காரனோட மூஞ்சியே பார்க்கணுமே, மூஞ்சியே இல்லாமல் போச்சு அவனுக்கு. ஹீரோ அவனோட முன்னாடி மாதம் நடந்து வந்துட்டு சொல்கிறான், எப்போது உன்னோட வழியிலே வந்ததில்லை, ஆனால் நீ என்ன ஒரு ஈவில்தனமான பார்வை பார்த்தேன், நான் உன்னை இதுவரை பொறுத்து கொண்டேன், ஏன்னா நாம் 2 பேரும் யுன்ஹாய் கிளானில் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுனால. நீ எங்களை கொல்ல மோன்ஸ்டர் பீஸ்டை பயன்படுத்திட்டேன், ஆனால் நான் அதை சமாளிச்சிட்டேன். நீ பண்ணதுக்கு கொஞ்சமாக ஃபீல் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ பார்க்கும்போது அந்த நம்பிக்கையும் போயாச்சு. ஹீரோ கையில் ஸ்வாட் எடுத்துகிட்டு சொல்கிறான், எனக்கு உன்னோட பிரதரை பற்றி கவலை கிடையாது. அப்போ அந்த வெள்ளை சட்டுக்காரன் பயந்துக்கிட்டே சொல்கிறான், வெயிட், நீ இப்போ என்ன பண்ண போகிற? என்ன கீரன் கடந்து மற்றவங்ககிட்ட சொல்கிற, ப்ளீஸ் என்ன சேவ் பண்ணுங்க, உங்கள்கிட்ட எந்த பீஸ்ட்டுக்கு வர நான் கேட்க மாட்டேன், நீங்கள் எந்த ரிக்வஸ்ட் வச்சாலும் நான் அதை ஏற்றுக்கிறேன், ப்ளீஸ் என்ன சேவ் பண்ணுங்க ப்ளீஸ். இப்போ ஜிம்போடி, லிங்ஃபாங், நீ என்ன பண்ண போகிற? அப்போ கொண்ட போட்டவனும், லிங்ஃபாங், இது நாம் மறந்துடலாமே. ஹீரோ, துரோகியை நம்பவே கூடாது, நான் இப்போ இவனை காப்பாற்றினா இவன் எனக்கு பின்னாடி ஒரு பிரச்சனையாக வந்து நிற்பான். அப்படி சொல்லிட்டு ஹீரோ அவனோட சாடை எடுத்து அவனை 2 துண்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ ஜிம்போடி ஷோக்கோட, லிங்ஃபாங். இதை பார்த்துட்டு அங்கேருந்து எல்லாரும் ஷோக்காய் அந்த கொண்ட முடிக்காரன், லிங்ஃபாங், நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுமா உனக்கு? ஹீரோ திரும்பி நின்றுட்டு அவங்ககிட்ட எல்லாம்,
அவனோட பிரதரோட கல்டிவேஷன் லெவல் எவ்வளோ ஹையாக இருந்தாலும் பரவாயில்ல, அவனை என்னை வந்து மீட் பண்ண சொல்லு. ஜிம்போடி லிங்ஃபாங், நான் ஒரு கோழை கிடையாது. இதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீங்கள் ஏற்றுக்க தேவையில்லை. இதில் என்னையும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நாளாக அவனை கொல்லணும்னு நானும் நினச்சிட்டா இருந்தேன். அப்போ அந்த கொண்ட முடிக்காரணும், ஆமாம் இதில் இருந்து நாங்கள் விளங்க மாட்டோம். இதில் என்ன பிரச்சனை வந்தாலும் நாம் சேர்ந்தே பார்த்துக்கலாம். அப்போ அந்த சின்ன பொண்ணு, பிரதர் லிங்ஃபாங், நீங்கள் எப்படி இந்த பிரச்சனையை தனியாக இருந்து ஃபேஸ் பண்ண போகிறேன், நாங்கள் கூட இருக்கோம். அப்போ ஹீரோ மனசில் நினைக்கிறார், இந்த மாதிரி உண்மையான ஃப்ரெண்ட்ஸு கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹீரோ அவங்ககிட்ட சொல்கிறான், உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம தொடர்ந்து போய்கிட்டே இருந்தால் நம்மளால் சமாளிக்க முடியாத ஹை லெவல் மோனஸ்டர் பீஸ் எல்லாம் வரும். அதனால் நம்ம இப்போ கிளானுக்கே திரும்பி போயிடலாம். இப்போ அங்கே இருந்த ஜிம்போடி, ஓகே பிரதர், எங்ககிட்ட கொஞ்சம் ஹை லெவல் மோனஸ்டர் கோர்ஸ் இருக்குது. அப்போ அந்த கொண்ட முடிக்காரணும், ஆமாம் நாம் இந்த மோனஸ்டர் கோர்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸும் வாங்கலாம். அப்படியெல்லாம் சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பும்போது ஹீரோ மட்டும் பின்னாடி திரும்பி பார்த்து அந்த வெள்ளமுடி சட்டுக்காரண்ட போடி கிட்ட, உங்களே போல் திமிரு பிடிச்ச எவ்வளோ கல்டிவேஷனர் வந்தாலும் நான் அவங்க எல்லாரையும் கொல்ல தான் போகிறேன். அந்த வெள்ளமுடுக்காரன் போட்டுக்குள்ள உடுப்புக்குள்ளே ஒரு புக் இருக்கிறத ஹீரோ கண்டுபிடிச்சு, ஓ தண்டர் ஷார்ட்மேன்ஷிப்பா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் புக்கு கிடைக்கும்னு. இது நல்ல ஒரு ஐட்டம் தான். இது தண்டர் ஷார்ட்மேன்ஷிப்பு வச்சு ஒரு அட்டாக்லேயே கொல்ல முடியும். அங்கேருந்து பேனல் கட் பண்ணால் வேறொரு இடத்துல அந்த கொண்ட முடிக்காரன் ஹீரோ கிட்ட, பிரதர் லிங்ஃபாங், உங்களோட நெக்ஸ்ட் பிளான் என்ன? ஹீரோ யோசிச்சுட்டு, இப்போ எனக்கு கல்டிவேஷனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கிடச்சிருக்கு. அதனால கல்டிவேஷனை நான் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன். நான் ஒரு பிளேஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். விண்ட் கிளவுடு கோர்ஜ் ஒரு தளத்தில் யுன்ஹாய் கிளானோட பேரு வாரிசு எல்லாம் வராங்க. நீங்கள் அங்கே போனால் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட திறமை அங்கே கொண்டு போனால் நீங்கள் தான் அங்கே வின் பண்ணுவீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது லிங்ஃபாங். அப்போ ஹீரோ மனசில், என்னது விண்டு கிளவுடு கோர்ஜா? இப்போ அந்த ஜிம்போடி, ஆமாம் நானும் அங்கே போய் கல்டிவேட் பண்ணதுக்காக பிளானிட்டு இருக்கேன். இப்போ அந்த கொண்ட முடிக்க, டே ஹேண்ட்மேன், உன்னோட ஃபவுண்டேஷன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பில்ட் பண்ணதுக்கு வேறொரு இடத்துக்கு போகிறதுக்காக உனக்கு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். அப்போ அந்த ஜிம்போடி, பிரதர் லிங்ஃபாங், விதி இருந்தால் நாம் அங்கே சந்திப்போம். ஹீரோ அவங்ககிட்ட எல்லாம் அங்கேருந்து குட் பை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து பேனல் கட் பண்ணால் ஹீரோ ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு ஒரு இடத்த பார்த்துக்கிட்டே நிற்கிறான். ஹீரோ மனசில், அந்த விண்டு கிளவுட் கோர்ச்சு என்ன நெய்மு கேட்டதும் எனக்குள்ளே இருந்த மெமரி மீண்டும் ரிட்டர்ன் ஆகிடுச்சு. அந்த மெமரியில் எனக்கு தெரிஞ்சது என்னை கிண்டல் மட்டும்தான் பண்ணது, அபமானங்களும் வருத்தங்களும் தான் அந்த மெமரியில் இருக்குது. அப்போ இருந்த அந்த யூஸ்லெஸ்ஸான லிங்ஃபாங் கிடையாது நான். இப்போ நான் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. அங்கேருந்து பேனல் கட் பண்ணால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹீரோ அங்கே ஒரு பெரிய ஓட்டையை போட்டு வச்சுருக்கா. ஹீரோ, நான் அங்கேருந்து டான்ஸ் ஸ்பிரிட் ஸ்டோனு வாங்கினது நல்லதாக போச்சு. அது என்னோட கல்டிவேஷனும் ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அப்போ இதுதான் 8-fold மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்டேட்டோட பவரோட ஃபீல் இப்படி தான் இருக்குமா? அப்போ அங்கேருந்து ஒரு சவுண்டு, லிங்ஃபாங், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் ஒரு குப்பை தானே. இந்த சாப்டர் இதோட முடிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வாய்ஸில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் என்ன மன்னிச்சிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அப்போ ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், குட் பை.